அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 1 அன்று ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர் அவர்களினுடைய 115வது பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை மாதவரம் அருகே உள்ள பெருங்காவூர் கிராமத்தில் உயிர் ஒளி முதியோர் இல்லத்தில் பகல் உணவு அன்னதானமாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாகவதர் அவர்களின் தங்கை மகன் தியாகராஜன் அவர்களும் அவர்களது துணைவியார் ராதா தியாகராஜன் அவர்களும் இணைந்து ஆண்டுதோறும் இந்த அன்னதானத்தை பாகவதர் அவர்களின் பெயரிலே வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அன்னதானம் நிறைவிலே பாகவதர் அவர்களுக்கு சிறந்த புத்தகம் ஒன்றை எழுதி புகழ்பெற்ற டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் நிறைவு உரை ஆற்றி விழாவை சிறப்பித்தார்கள். அந்த உரையை நாம் இப்பொழுது இந்த காணொளியில் கேட்டு மகிழலாம். உயிரோளி முதியோர் இல்லத்திற்கும் அதை நடத்தி வரும் அனைவருக்கும் நன்றியை இச்சமயத்திலே பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்று மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய வணக்கத்திற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களின் பிறந்த நாள். நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறோம். இன்று மார்ச் 1ஆம் தேதி ஏழிசை மன்னர் பாகவதர் அவர்களின் பிறந்த நாளும் கூட. நம்முடைய வணக்கத்துக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் ஏழிசை மன்னர் பாகவதர் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார்கள். அதன்படியே நடக்கின்றது. இந்த தாய் உள்ளத்திற்காக நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு தலை தாழ்ந்த வணக்கத்தினை காணிக்கையாக செலுத்துகின்றோம். நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிபண்பான வேண்டுகோள், நாங்கள் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டு வருகின்ற வேண்டுகோள். சிங்கார சென்னையிலே ஏழிசை மன்னர் பாகவதருக்கு முழு உருவ வெண்கலச் சிலை அமைத்திடுங்கள் ஐயா. அதனை தங்களுடைய திருக்கரத்தாலேயே திறந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் கொடுப்பதற்காகவே வாழ்ந்த திருமகன் பாகவதர் அவர் கொடுத்த பெருங்கொடைகளெல்லாம் வரலாற்றில் பதிவாகி உள்ளன. அந்த மாமனிதருக்கு சிங்கார சென்னையிலே முழு உருவ வெண்கலச் சிலை வைத்து நாம் சிறப்பு செய்ய வேண்டும். நிச்சயமாக உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான பாகவதர் அபிமானிகளின் அன்பும் நன்றியும் தங்களுக்கு காணிக்கையாக வந்து சேரும். அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தருகின்ற வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் நம்முடைய இந்த பணிபண்பான கோரிக்கையினை ஏற்று நிச்சயம் ஆவண செய்வார்கள் என்று திடமாக நம்புகின்றோம். நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. வணக்கம். பாகவதரின் வள்ளல் தன்மைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு சிறு உதாரணம் சம்பவத்தை சொல்கின்றேன். இது சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதையர் அவர்கள் சொன்னது. சிவகவி பட ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போது அங்கு இருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் சொன்னார்களாம், அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது, அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தானே, ஏழை பழங்களுக்கு என்ன தீபாவளி என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். பாகவதர் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறார், எதுவும் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார். மறுநாள் ஷூட்டிங்கிற்கு வருகிறார் பாகவதர். அவர் பின்னால் நிறைய பேர் துணி மூட்டைகளை தலையில் தாங்கி கொண்டு வருகின்றார்கள். பாகவதர் சொன்னாராம், இருக்கிற எல்லாரோட குடும்பத்துக்கும் துணிமணி இருக்கு, எடுத்துக்குங்கோ என்று. அப்போது துணிமணியின் விலை 20,000 ரூபாய். இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 2 கோடி ரூபாய். எண்ணி பாருங்கள். அத்தகைய பெருங்குணத்திற்கு சொந்தக்காரர் பாகவதர் அவர்கள். ஒவ்வொரு வருடமும் ஏழிசை மன்னர் பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதி மற்றும் நினைவு நாள் நவம்பர் 1ஆம் தேதி, இந்த 2 தினங்களிலும்
முதியோர் இல்லங்களிலே அன்னதானம் நடத்துகின்றார்கள். யார் தெரியுமா? ஏழ்சை மன்னர் பாகவதரின் இரண்டாவது சகோதரி புஷ்பவள்ளி. 3 சகோதரிகள், இரண்டாவது சகோதரி புஷ்பவள்ளி அம்மா அவர்கள். புஷ்பவள்ளி அம்மா அவர்களின் திருமகன்கள், குறிப்பாக இரண்டாவது திருமகன் தியாகராஜன் ஐயா அவர்களும் அவர்கள் துணைவியார் ராதா தியாகராஜன் அம்மையார் அவர்களும் தவறாமல் பல வருடங்களாக இந்த தொண்டினை செய்து வருகின்றார்கள். இந்த வருடம் இந்த முதியோர் இல்லத்திலே அன்னம் பாலிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நான் பாகவதரை பற்றி புத்தகம் எழுதினேன். மிகவும் சிறப்பாக அது விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. பாகவதருடைய குடும்பத்தாருடன் எனக்கு தொடர்பினை ஏற்படுத்தி தந்தவர்கள் நான் ஒவ்வொரு இடத்திலும் அதனை நன்றியோடு பதிவு செய்வேன். கவிஞர் ரவி பாரதி ஐயா அவர்கள், அதன் பிறகு தியாகராஜன் ஐயா அவர்களும் ராதா தியாகராஜன் அம்மையார் அவர்களும் தான். இந்த 3 பெருமக்களுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று சொல்வேன். அப்படி வள்ளல் பெருமகனின் நினைவை நாம் போற்ற வேண்டும். குறிப்பாக இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் எத்தகைய வள்ளல் வாழ்ந்து சென்றிருக்கின்றார் என்று. எனவேதான் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த பணிவான கோரிக்கையை வைக்கின்றோம். நிச்சயமாக நம் முதல்வர் ஐயா அவர்கள் அன்னையின் பரிவோடு இதனை செய்து காட்டுவார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். நெஞ்சார்ந்த நன்றி அன்பு உள்ளங்களே. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.